வணக்கம். இன்றைக்கி வேர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்மார்ட் ஆர்ட் அண்டு சார்ட்டு. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ், அதேமாதிரி சில இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஓரியன்டான விஷயங்கள், ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நான் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அந்த டெக்ஸ்ட் ஓரியன்டாக இல்லாமல் கொஞ்சம் கிராஃபிக்கல் முறையில் ஒரு கம்யூனிகேட்டை ஏற்படுத்துறதுக்காக எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட்ராக்டிவான முறையில் வந்து சிம்பிளான சில கீ பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஃபிக்கலான முறையில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈஸியான முறையில் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சார்ட்டு, ஆல்ரெடி வந்து இந்த சார்ட்டுன்ற விஷயம் காமனாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். விளக்கப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு டேபிள் ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு லிஸ்ட்டு ஃபார்மெட்லேயோ வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை ஒரு டயக்ராம் மூலமாக ஈஸியாக மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணிக்குவாங்க, சார்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இன்சர்ட்ன்ற டேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், உங்களுடைய தேவைக்காக நம்ம டாக்குமெண்ட் என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக என்ன மாதிரியான சார்ட் டைப் தேவையோ யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, ஸோ நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஹாலுன்னா எல்லா விதமான டைப்ஸ் உள்ள இருக்கும். இல்லை பர்டிகுலர் லிஸ்ட் ஓரியன்டாக வேணுமா, இல்லை பிரமிட் மாதிரி வேணுமா, இல்லை சைக்கிள் ஃபார்மில் வேணுமா, இல்லை ஹைரார்ச்சிக்கல் ஃபார்மேட்டில் வேணுமா, ரிலேஷன்ஷிப் ஃபார்மேட்டில் வேணுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த டைப்பை ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண சைடில் பார்த்தீங்கன்னா அதோட மாடல்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ அதில் உங்களுக்கு எந்த டைப் தேவைப்படுதோ, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக ஒரு டைப் இருக்கும் இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், நம்ம எந்த விதமான கண்டென்ட் ரெடி பண்ணுறோமோ அதோட கீ பாயிண்ட்ஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு பாக்ஸையும் கிளிக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லி போன கம்ப்யூட்டர்னால் அதில் 2 டைப்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி டைப்பை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போ இந்த ஹார்ட்வேர்ன்றதில் எனக்கு ஒரு பாக்ஸ் தேவையில்லை, அதில் 2 டைப் கொடுத்துருக்காங்க, ஒன்று தேவையில்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, தென் சாஃப்ட்வேரில் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு லிஸ்ட்டை எடுத்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வேணும்னா அந்த சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு ஷேப்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லெஃப்ட்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, கீழே வேணுமா, மேலே வேணுமா, அந்த லிஸ்ட்டு வரும். அதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அபோவா, பிலோவா, பிஃபோரா, ஆஃப்டரா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறலாம். ஓகே, ஸோ எந்த பாக்ஸில் வச்சு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸுக்கு கீழே மேலே அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது வந்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷனுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிஸ்டம்க்கு எனக்கு ரைட் சைடில் ஒன்று அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா சிஸ்டமை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு கீழே வேணும் அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் கொடுத்துக்கோங்க, அது கீழே வேணும்னா அபோவ் பிலோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதில் சில டைப்ஸஸும் கொடுத்து அந்த அவங்க கொடுத்துருக்க லேயர்ஸ் ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து நீங்கள் எந்த விதமான டைப் செலக்ட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான சில ஸ்டைல்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணும்னாலும் நீங்கள் அங்கே கொடுத்துருக்கூடிய மாடல்லேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கலர் உங்களுக்கு வேண்டாம், வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் கலர் வேணும் அப்படின்னா சேஞ்ச் கலர்ஸில் போய்ட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து நான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை அப்படியே என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். லெஃப்ட்டு ரைட்டாக மாறணும், ரைட்டு லெஃப்ட்டாக மாறணும் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு மாற்றணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டூல் கொடுத்துருக்காங்க, ரைட் டு லெஃப்ட்டு அப்படின்ற டூல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் ரைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு என்ன தேவையோ அது ரிலேட்டடாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸ் மாற்றணுனாலும் மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் இந்த சைக்கிளிங் ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறலாம்.
அதில் வந்து ரவுண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப் வேணாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகணுமா இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் ஆகணுமா அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய டைப்ஸஸும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷன். இதில் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ, என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டு. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இந்த சார்ட்டுன்றதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டைப்பான சார்ட் தேவைப்படுது, ஓகே, இந்த பை சார்ட், லைன் சார்ட், காலம் சார்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸான சார்ட் வந்து ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டைப் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மார்க் லிஸ்ட் ரெடி பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மார்க் லிஸ்ட் இருக்குது. அந்த மார்க் லிஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணணும், ஹை மார்க் எது, லோ மார்க் எது, அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த காலம் சார்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலம் சார்ட்டை செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸலும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா டேபிளுக்கு மெயினாக யூஸ் ஆகிறதே வந்து எக்ஸல் தான். இப்போ நீங்கள் இந்த எக்ஸலில் வந்து கொஞ்சம் மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கே என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாடல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கேட்டகரியில் வந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நேம் என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதே இப்போ மார்க் வந்து நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்க இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மார்க் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டில் வந்து சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டயக்ராமை பார்க்கும் பொழுது அந்த டாப்பில் இருக்கிறத பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஹை மார்க்கு, கொஞ்சம் கீழே இருக்கிறத பார்த்தா அது லோ மார்க். அப்போ பார்த்த உடனே நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லையா? இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் எதை யூஸ் பண்ணுவாங்க, சார்ட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஹை லோ, அதே மாதிரி இந்த ஸ்ப்ரெட் ஆகிறது, ஸோ அதே மாதிரி இந்த சென்சஸ் கணக்கெடுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து அமௌண்ட்டு வந்து எவ்வளோ தூரம் வந்து ரைஸ் ஆகுது, எவ்வளோ தூரம் கம்மியாகுது அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு லைன் சார்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு எந்த மாதிரியான சார்ட் தேவைப்படுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது உள்ளக்கூடிய டேட்டா ஏதாவது மாற்றணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் டேட்டாவில் போய்ட்டு நீங்கள் டேட்டாவை வந்து எடிட் பண்ணிக்கலாம். மேலேயே உங்களுக்கு அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எடிட் டேட்டாவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள நம்பர்ஸ் ஏதாவது மாற்ற வேண்டியது இருக்குது, இல்லை நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. எதை மாற்றணுன்னாலும் எடிட் டேட்டா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வேர்டுக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகிக்கிறோம். மாற்றிட்டு அது அப்படியே வச்சுக்க தேவையில்ல, ஜஸ்ட் அது க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த எக்ஸல் ஸ்க்ரீனை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதுலேயே உங்களுக்கு ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தது தான், நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அது சம்மந்தப்பட்ட சில ஸ்டைல்ஸும் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஐடியா இல்லை அப்படின்னா. அதே மாதிரி சார்ட்டுக்கு தேவையான லேஅவுட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி அமைப்பில் வேணும், இல்லை சார்ட் மட்டும் வேணுமா, இல்லை நம்ம எக்ஸலில் கொடுத்தோம்ல இந்த டேட்டாவோடு சேர்த்து வேணுமா, அந்த டேபிளும் சேர்ந்து இருந்தால் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்தே நீங்கள் மாற்றிக்கிறலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சார்ட்டை இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து வெறும் சீரியஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ அந்த இடத்துல வந்துட்டு மார்க்குன்னு கொடுத்தா பெட்டராக இருக்கும், இது வந்து ஒவ்வொரு மார்க்குக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அங்கே நீங்கள் கொடுக்க இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ ஒவ்வொரு பர்சனுடைய ஹோல் மார்க்கும் அப்படி டிஸ்பிளே ஆகிற மாதிரி அதோடைய டயக்ராம் வந்து நமக்கு மேலே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப்பில் சார்ட் தேவைப்படுதோ அந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுடைய சார்ட் டைப்பை மாற்றணுன்னா சேஞ்சு சார்ட் டைப், அந்த இமேஜஸ் டயக்ராம்ஸ்லாம் மாற்றிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்கள்.